ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்க. ஸ்ருதி வந்து ஐயோ அண்ணி இப்போ அம்மாவும் அப்பாலாம் வந்துட்டாங்க, நீ என்ன பண்ணுறதுன்னு. பயப்படாத ஸ்ருதி, பயப்படாத இரு, நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் கூடிருச்சான் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் தான் கூடியிருக்கு. என்னோட கொஞ்சம் தான் கூடியிருக்குன்னு சொல்கிறேன், ரொம்பவே நல்லாவே கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே பயத்தோடு இருக்கார். ஆனால் லட்சுமி இருந்துக்கிட்டு மலரு மலருன்றாங்க. ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாக மாற்றிடுறாங்க. மதி என்ன ஆச்சு, ஏன் ஏன் எப்படியெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் எதனா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மாத்திரை கொடுத்துருக்காங்க, சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேட்டி லிவரெல்லாம் ஆயிருக்கு, அதெல்லாம் இப்போ காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் கேட்குறாங்க. அப்பயும் சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கேட்கும்போது அவங்க இல்லை வீட்டில் இல்லையா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ இவருக்கு தான் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்களா. கோயிலுக்கு போய் வரேன், நான் விளக்கு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க. அவர் ஸ்ருதி வந்து சிரிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சிரிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வெளியே பயமாக தான் இருக்கும் அவங்களுக்கும். அப்படியா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அப்படின்னோடனே பாதி அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மீதி நானும் ஸ்ருதியும் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வீட்டு வேலையெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டல நீ, அப்போ தான் போகிற இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இப்போ ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை அவங்க வர்றாங்க, அவங்க வெளியே வர்றவுக்கு உள்ளே வர தெரியாதா, நீங்கள் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலர் வந்துடுது. வந்தோடனே பார்த்திங்கன்னா என்னாச்சு, ஐயோ பதட்டமாக என்னை எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, பதட்டப்படாதீங்க, காம் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, உங்களை யாரும் இங்கே கேட்கல, நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் கூடி போச்சு, உங்களுக்காக வேண்டிட்டு பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கு, இந்த குங்குமம் வச்சுக்கோங்க, திருநீரும் வச்சுக்கோங்க, பூ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாமே இது பண்ணிடுறாங்க. M10 மகனில் வர்ற மாதிரி. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வராங்க. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, என்னாச்சு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிடுறாங்க. மதியே கேட்பாங்க என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு, உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணுமா என்ன அப்படின்னோடனே அவங்களும் சொல்லுவாங்க. ஸ்ருதியும் அதே தான் சொல்லுவோம், என்னை நீ கேட்கல ஒன்றும், ஆனால் நானும் சொல்கிறேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன், ஏன் இவங்க 3 பேரும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்ற மாதிரி சுரேஷ் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க. என்னென்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி ப்ரெஷர் தான் கூடி போச்சு, அது ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் எல்லாருக்குமே காமன் தான், மாத்திரை மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. ஏதாச்சும் வாங்கணுமான்னு கேட்கும்போது இல்லைடா நான் அங்கேவே வாங்கின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இந்தாங்க, எப்படி இருக்குது, என்ன சொன்னாங்க டாக்டர். என்னது அத்தையா, ஐயோ சாரி அத்தை, ஒரே பதட்டமாக இருக்குது, பேச முடியல என்னால். மாமா என்ன சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நான் இது வேண்டிட்டு வரத்துக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்காது விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நானே இன்றைக்கி 2 மணி நேரம் வீட்டில் இல்லை, அது யாரையுமே கேட்கல, நான் போனது ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்றாங்க. அது பிரச்சனையே கிடையாதுங்க, ஏன்னா இங்கே வேறு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, நீங்கள் தான் நினைக்கிறீங்க நீங்கள் இல்லாமல் இந்த வீடு நகராது, ஓடாது, நடக்காதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்காக நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சமாளிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னாச்சு, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் தான் இதாகிருக்கு, அப்படி என்ன இருக்கும், ஏன் உடம்பு சரியில்லாதாகுது, உங்கள் அம்மாவுக்கு முதுகு வலி, இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அங்கே யாரும் உங்கள் அம்மாவை பார்த்துப்பாங்க, கார்த்தி தான் அவன் பார்த்துக்குவானா, நான் எங்கே எதுவும் இங்கேருந்து போகிறது, நான் இன்றைக்கி போனது பெரிய விஷயம், இது எல்லாமே மதியால் தான் நடந்துச்சு, அவள் எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தான் நம்ம வீட்டுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கராஜ் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. உங்கள் அண்ணாலாம் அதுக்கு லாக்கியாக படமாட்டார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, எங்கள் அண்ணனுக்கு சூதுவாதே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சூதுவாது தெரியாதான், என் தங்கச்சி சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி தங்கராஜன் எங்கன்னா வீட்டில் தான் இருக்காரோ, நான் வச்சிட்றேன் அப்படின்றாங்க. ஏன் உன் ஹஸ்பண்ட் வந்தோடனே வைக்கிற அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை, நான் என்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சால் அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் அவர் மூஞ்சி அப்படியே மாறிட்டு தான் அது இருக்கும் டெரராக. இதோட இந்த எபிசோடு முடியுது.